இந்த வீடியோ மூலமா யூஜி ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு சிம்பிளான அனாலிசிஸை தான் பார்க்க போகிறோம். வெயிட்டட் ஆவரேஜ் ரேங்கிங் மெத்தட். நம்ம டேட்டா கலெக்ஷன் அப்போ 5 பாயிண்ட் ஸ்கேல் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த 5 பாயிண்ட் ஸ்கேலை யூஸ் பண்ணி ஒரு ரேங்கிங் மெத்தட் எப்படி போடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்காக ஒரு 5 ஃபேக்டர்ஸ் விச் ஆர் அஃபெக்டிங் ஆன்லைன் ஷாப்பிங்கை நான் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நான் எடுத்துக்கிறது ஐ கேன் ரிட்டர்ன் ஆர் கேன்சல் த ஆர்டர் அட் எனி டைம். ஸோ இந்த 5 ஃபேக்டர்ஸும் ஆன்லைன் ஷாப்பிங் ரெலவெண்டாக இருக்குது. இந்த 5 ஃபேக்டர்ஸில் எது ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைக்குது, எதுக்கு செகண்ட் ரேங்க் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல ப்ரெசென்ட் பண்ணலாம். தட் வந்து ஒரு அந்த 5 ஃபேக்டரையும் நான் வந்து Q1, Q2, Q3, ஏன்னா கொஸ்டின் வந்து ரொம்ப பெருசா இருக்கும், அதை சிம்பிளா ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு Q1, செகண்ட் ஃபேக்டருக்கு Q2, இந்த மாதிரி 5 ஃபேக்டருக்கும் Q1, Q2, Q3 அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இந்த வேரியபிள் வியூல போய் லேபிள் அப்படிங்கிற இந்த இடத்துல ஒவ்வொரு வேரியபிளோடைய லேபிள் நேம் டீடைலா கொடுத்துக்கலாம். Q1 மீன்ஸ் ஐ கேன் ரிட்டர்ன் ஆர் கேன்சல் திஸ் ஆர்டர் அட் எனி டைம். இந்த மாதிரி ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனை இந்த இடத்துல கொடுக்கலாம். நம்ம நேம்ல வந்து வெரி ஷார்ட் ஃபார்ம்ல தான் கொடுக்கணும். அதுக்காக Q1, Q2 இதெல்லாம் R1, R2 நம்ம வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துக்கலாம். இந்த 5 வேரியபிள்ஸும் எதுல மெஷர் ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து நாமினல் டேட்டா கிடையாது, ஆர்டினல். ஏன்னா இது ரேங்கிங் இல்லையா, ரேங்கிங், லிக்கட் ஸ்கேல் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து ஆர்டினல் மெஷர்மெண்ட்ல மெஷர் பண்ணுவோம். அதனால நாமினல் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஆர்டினல் அப்படிங்கறது இங்க கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை எப்படி ஃப்ரீக்வன்சி பார்க்கலாங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு அனலைஸ் கிளிக் பண்ணிட்டு நம்ம பெர்சன்டேஜ் அனாலிசிஸ் போடுற மாதிரியே தான். அதுல தான் நமக்கு பெர்சன்டேஜ் தேவையில்லை, அதுக்கு பதிலாக இந்த ஃப்ரீக்வன்சி அது மட்டும் நமக்கு தேவை. அதனால ஃப்ரீக்வன்சியை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு எந்தெந்த வேரியபிள்ஸ் நம்ம ரேங்கிங்க்கு யூஸ் பண்ண போறோமோ அதெல்லாம் லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் கிவ் ஓகே. 5 பாயிண்ட் ஸ்கேல்ல ஸ்ட்ராங்லி அக்ரிங்கிறதுக்கு நம்ம 5 பாயிண்ட்ஸ் கொடுப்போம். அக்ரிக்கு 4 பாயிண்ட்ஸ், நியூட்ரலுக்கு 3 பாயிண்ட்ஸ், டிஸ்அக்ரிக்கு 2 பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் வெயிட்டட் ஆவரேஜ் நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். இந்த அவுட்புட் ஃபைல்ல 48 பேர் 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்ட்ராங்லி அக்ரி அப்படிங்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. 13 ரெஸ்பாண்டன்ஸ் 4 கொடுத்துருக்காங்க, 5 ரெஸ்பாண்டன்ஸ் 3 கொடுத்துருக்காங்க, 14 ரெஸ்பாண்டன்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 1 மாதிரி செகண்ட் வேரியபிளுக்கும் யாருமே ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி அப்படிங்கிறது கொடுக்கல, தேர்ட் ஒனுக்கும் கொடுக்கல. ஆனா அந்த ஃபோர்த் ஒன் பாருங்க, ஃபோர்த் ஒன்ல 1 இருக்குது ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி. ஸோ இதை நம்ம வந்து ஒரு டேபிளுக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். இந்த பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க 48, 13, 5, 14, அதாவது 48 பேர் 5, 13 பேர் 4க்கு, 5 பேர் 3க்கு. இந்த மாதிரி 48, 13, 5, 14 அப்படிங்கிற நம்பரை நம்ம ஒரு வேர்ட் ஃபைலுக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டு அந்த டேபிள்ல காப்பி பண்ணணும். ஸோ இதுதான் அந்த டேபிள். இந்த மாதிரி ஒரு வெயிட்டட் ஆவரேஜ் ரேங்கிங் மெத்தடுக்கு ஒரு டேபிள் ஃபார்மேட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல இந்த இடத்துல நம்மளுடைய கொஸ்டின்ஸ் பேஸ்ட் பண்றோம். இங்க வந்து கவுண்ட்ங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ரெஸ்பாண்டன்ஸ் அப்படிங்கிறதுக்காக நம்ம கவுண்ட் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ ஸ்ட்ராங்லி அக்ரிங்கிறது 48 பேர் கொடுத்துருக்காங்க, அக்ரிங்கிறது 13 பேர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ல இருந்து எத்தனை பேர் இந்த கவுண்ட் கொடுத்துருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம காப்பி பண்ணிக்கணும். ஒவ்வொரு வேரியபிள்ல இருந்தும் எத்தனை பேரு ஸ்ட்ராங்லி அக்ரிங்கிறத சொல்லியிருக்காங்கிறத காப்பி பண்ணிட்டு இந்த லாஸ்ட் ஒனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரோ ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால இது ஒரு எக்ஸ்ட்ரா ரோ ஆட் பண்ணிட்டு இந்த 2 செல்லையும் மெர்ஜ் பண்ண இங்கேயும் 2 செல்லையும் மெர்ஜ் பண்ணியாச்சு. இந்த கவுண்ட் அண்டர் ஸ்கோரை காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுக்குவோம்.
ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டு செல்லையும் நம்ம வந்து மெர்ஜ் பண்ணிக்குவோம். கால்குலேட் பண்ண போறோம். அதாவது 48 ரெஸ்பாண்டன்ட் ஸ்ட்ராங்லி அக்ரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால 48 into 5. ஸோ 48 into 5 அப்படிங்கிற மாதிரியும், அடுத்தது 13 into 4, நெக்ஸ்ட் 15 into 3. ஸோ இதோட ஆன்சரையும் நம்ம வந்து போட்டுக்கலாம். $240, 13 into 4 equal to 52, 5 into 3 equal to 15, 14 into 2 equal to 28. ஸோ இங்கே வந்து 0 தான். ஸோ இந்த கால்குலேஷன்லாம் நீங்கள் போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தான் இந்த கால்குலேஷன்லாம் சொல்கிறேன். நீங்கள் அந்த வேல்யூ மட்டும் போட்டால் போதும். இதெல்லாம் என்ன பண்ணிடலாம், இப்படி எடுத்து விட்டுரு. இப்படி ஒவ்வொரு ரோக்கும் நீங்கள் உங்களுடைய கால்குலேஷனை போட்டுட்டு இதில் டோட்டல் இந்த ஸ்கோருடைய 240 + 52 + 15 + 28 எவ்வளோ வருதோ அதை வந்து இந்த இடத்துல போடணும். ஸோ இந்த இடத்துல 335 வருது. ஒவ்வொன்றுக்குமே கால்குலேட் பண்ணி போடணும். ஸோ இதுக்கப்புறம் இந்த வெயிட்டட் ஆவரேஜ் ஸ்கோர் கண்டுபிடிக்கணும். வெயிட்டட் ஆவரேஜ் ஸ்கோர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 335 divided by 80. ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ வருதோ அதுதான். ஸோ 4.18. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலையுமே நீங்கள் கால்குலேஷன் போடணும். இந்த இடத்துலையுமே இந்த கால்குலேஷனை காமிக்க வேண்டியதில்லை, நமக்கு இந்த வெயிட்டட் ஆவரேஜ் ஸ்கோர் மட்டும் போதும். ஸோ அதுக்கப்புறம் இந்த வெயிட்டட் ஆவரேஜ் ஸ்கோரை பேஸ் பண்ணியோ இல்லாட்டி இந்த டோட்டல் ஸ்கோரை பேஸ் பண்ணியோ கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல டோட்டல் அப்படிங்கிறதுக்கு பதிலாக டோட்டல் ஸ்கோர் அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். இந்த ஏதாவது ஒரு ஸ்கோரை பேஸ் பண்ணி நம்ம வந்து ரேங்க்ஸ் கொடுக்கணும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 4.18 தான் மேக்ஸிமம் வெயிட்டட் ஆவரேஜ் ஸ்கோராக இருக்குது. அதனால இதுக்கு 1 ஃபர்ஸ்ட் ரேங்க் போகுது. செகண்ட் ரேங்க் வந்து ஓகே ஃபோர்த் வேரியபிளுக்கு. ஸோ செகண்ட் ரேங்க் கோஸ் டு ஃபோர்த் ஒன். அண்டு தேர்ட் ஒன் வந்து ஓகே செகண்ட் வேரியபிள் போகுது. ஃபோர்த் ஒன் தேர்டு, ஃபோர்த் ஒன் தேர்டுக்கும் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதை வந்து இந்த டேபிளை அப்படியே காப்பி பண்ணி 8 உள்ள போட்டு நம்ம ஒரு ஷார்ட் இன்டர்பிரிட்டேஷன் கேட்டோம்னா அழகாக அதை இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கும். நம்மளா கூட இன்டர்பிரிட்டேஷன் எழுதலாம். நார்மலாக அந்த ஐ கேன், ரிட்டன், கேன்சல் இந்த மாதிரி ஐ கேன்கிற வேர்டை வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது நார்மலாக யூஸ் பண்ண மாட்டாங்க ரிப்போர்ட்டில். ஸோ அதனால அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஐ கேன் அப்படிங்கிற வேர்டை எடுத்து விட்டுட்டு ரிட்டன் ஆர் கேன்சல் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஜென்ரல் ஃபார்மேட்டில் கொண்டு வரலாம். நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணும்போது ஐ கேன்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். பட் ஓவரால் இருக்கும்போது நம்ம வந்து ஐ கேன் அப்படிங்கிற வேர்டை நம்ம எடுத்து விடுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு ஜென்ரலான ஒரு ஹெட்டிங், அதாவது கெட் குவாலிட்டி ப்ராடக்ட் இல்லை குவாலிட்டி ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஐ, வி அப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஃபைனல் ரிப்போர்ட்டில். ஜிபிடியில் நம்மளுடைய டேபிளை காப்பி பண்ணி போட்டுட்டு ஒரு 1 பேரா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா 1 பேராகிராஃப் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு ஷார்ட்டாக கொடுத்துடலாம். இதுக்கப்புறம் லோட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து 1 பேராகிராஃப் இன்டர்பிரிட்டேஷன் கிடைக்கும். பட் அது அப்படியே நம்ம போடணுங்கிற அவசியம் கிடையாது. அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் மட்டும் போட்டால் போதும். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக கொடுக்கும். ஸோ இந்த 2 டீட்டெயில்டாக கொடுக்கறது நமக்கு தேவை கிடையாது. ஸோ இந்த ரிசல்ட்டை அப்படியே காப்பி பண்ணி
போட்டுற வேண்டியதுதான். ஒரு யூஜி ப்ராஜெக்ட் ஓகே, பட் ஒரு பிஹெச்டி ரேஞ்சிலையோ இல்லை எம்ஃபில் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் இந்த ஏ ரைட்டிங் பார்த்தாங்கன்னா இதில் கொஞ்சம் இஷ்யூஸ் வரும். அந்த டைமில் ஏ ரைட்டிங் இல்லாமல் கொஞ்சம் நம்மளா ஓனாக ரெஃபர் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய ஓன் வேர்டிங்ஸில் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.